ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ண உடனே அதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றணும். ஒரு கடாயோ இல்லை ஒரு பாத்திரமோ வச்சு அதில் இப்போ நம்ம 5 முட்டை அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோங்க. இந்த 5 முட்டை நல்லா வந்து பார்த்திங்கன்னா வேகணும். ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் முக்கிட்டு அந்த முட்டையுடைய மேலே இருக்கக்கூடிய ஓடு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதோடைய ஷெல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான சில முட்டைகள் வந்து கிடச்சிரும். அந்த முட்டையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஆஃபாக வந்து கட் பண்ணணுங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த 5 முட்டையும் கட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 10 நம்பரில் வந்து ஆஃப் எக் வந்து கிடைக்கும். இந்த முட்டைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலாவில் போடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. வீட்டில் குழம்பு மிளகாய் தூளுக்குன்னு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்தது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சூப்பராகவே வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு முட்டையும் நம்ம இதில் போட்டுட்டு நல்லா முக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மசாலாவை வந்து கோட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவையும் நம்ம கோட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து வேலை முடிஞ்சுதுங்க. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவாவோ இல்லை வந்து ஒரு ஃப்ரை பேனோ வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3 குழி கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா எண்ணெயும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக சூடான உடனே நம்ம வச்சுருக்கக்கூடிய முட்டை எல்லாத்தையுமே வந்து அந்த மஞ்சக்கரு இருக்கு இல்லையா, அந்த சைடு தான் திருப்பி நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஸ்பேஸ் விட்டு அதை சேர்த்துக்கலாங்க. எல்லா முட்டையையும் நீங்கள் சேர்த்து மசாலா மீதி இருந்தது அப்படின்னா மேலே தடவிக்கோங்க. அதே மாதிரி நல்லா கருவேப்பிலை நிறைய போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆன உடனே அதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா நல்லா ப்ரௌனாக இருக்கும். மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். தேவைப்பட்டால் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டைமில் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரை ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.